வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் எல்என்டி அண்ட் ஆர்விஎன்எல் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்பிசிசி பார்த்துருவோம். ஸ்க்ரீனில் தெரியுத எல்லா டீட்டெயிலையும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மார்க்கெட் கேப் 25,007 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹1, டிவிடெண்ட் ஈல்ட் 0.71%, 52 வீக் ஹை ₹131, 52 வீக் ஹையிலிருந்து 29% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹71, 52 வீக் லோல இருந்து 30% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி ஆவரேஜ் 46%, டெய்லி வொலாட்டிலிட்டி நியர்பை 3% ஆவரேஜ். ஏர்னிங் ஈல்ட் 2.6%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன், ப்ரொமோட்டர் 62% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 12% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, அண்ட் பப்ளிக் 21% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 8%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 16, அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆல்சோ 16. ஸோ டாப் லைன் growthல லாஸ்ட் 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ்ல 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஒரு மடங்கு அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 8 to 16 ஒரு மடங்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் CAGR 47%, லாஸ்ட் 3 இயர் 27, and last 2 years 20%. ஸோ பாட்டம் லைன் growthம் டாப் லைன் growth மாதிரியே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பார்த்துருவோம். ஓவராலா லாஸ்ட் 5 இயர்ஸ் 4%, அண்ட் 3 இயர் அண்ட் 2 இயர் 5%. 5%ங்கிறத ஆப்ரேட்டிங் மார்ஜினா மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. அடுத்து குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். நம்மளோட கால்குலேஷன் 111 கோடி, அவங்க Q3ல கொடுத்த ரிசல்ட் 197 கோடி. நம்மளோட கால்குலேஷன் விட 44% அதிகமா Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் என்பிசிசியோட கம்பேர் பண்ண எல்என்டி, கேஎன்ஆர், ஆர்விஎன்எல், ஐஆர்பி இன்ஃப்ரா இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிஇ பார்த்துருவோம். பிஇ மீடியன் 34%, இவங்களது 38% பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ 4% மீடியன் விட அதிகமான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பிரைஸ் டு புக் 5% மீடியன், இவங்களது 10xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.68%, இவங்களது 0, டெப்ட் எதுவுமே கிடையாது. எபிட்டா மார்ஜின் மீடியன் 39, இவங்களது வெறும் 6 தான் இருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 10, இவங்களது வெறும் 5 தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 17, இவங்களது 26 இருக்குது. மீடியன் விட அதிகமான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 23, இவங்களது 31 இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ஃபீல்ட்ல ஓவராலா எல்லாத்தையும் விட அதிகமா வச்சிருக்கிறது என்பிசிசி தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நல்லா இருக்கு. ஈவன் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விடவே அதிகமாகவே இருக்குது. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 25, இவங்க 31 வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் மீடியன் 1%, இவங்க 0.71% கொடுக்குறாங்க. அடுத்தது ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 20, இவங்களது 5. கரண்ட் ரேஷியோ மீடியன் 2.77, இவங்களது 1.15. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ இந்த கம்பெனிக்கு கம்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா கடனே கிடையாது. அடுத்தது டெப்ட் டு அசெட் 61.78 மீடியன், இவங்களது 81.89. மீடியன் விட அதிகமான டெப்ட் டு அசெட் வச்சுக்கிறாங்க. தட் மீன்ஸ் கரண்ட் அசெட்டை விட கரண்ட் லைபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குது மீடியனை கம்பேர் பண்ண போகுது. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 7, இவங்களது 5% தான் இருக்கு. அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 2x, இவங்களும் அதே 2x தான் வச்சிருக்காங்க. அண்ட் இபிஎஸ் growth 9% மீடியன், இவங்களுக்கு 48% growth இருக்கு.
டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். ஹை 139 ரூபா, நியர்பை 140. ஆகஸ்ட் 2024 வந்த ஹை. லோ 18 ரூபா, ஜூன் 2022 வந்த லோ. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் ஹை 130 ரூபா, லோ 71 ரூபா. இப்போ பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 93. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் என்பிசிசி பிளஸ் 218%, ஐஆர்பி பிளஸ் 268%, and எல்என்டி பிளஸ் 192%, கேஎன்ஆர் மைனஸ் 38%, ஆர்விஎன்எல் பிளஸ் 904%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயரை பொறுத்தளவுக்கு என்பிசிசி பிளஸ் 18%, எல்என்டி பிளஸ் 33%, ஐஆர்பி மைனஸ் 8%, ஆர்விஎன்எல் மைனஸ் 9%, கேஎன்ஆர் மைனஸ் 40%. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 6, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 5%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 31%, டெப்ட் டு ஈக்விட்டி 0, current ratio 1.15, interest coverage ratio 52, and debt to asset 82, return on asset 5%, price to sales 2.08, price to book 10x, book value 9 rupees, enterprise value to EBITDA 25x, PEG ratio 0.8, PEGI ratio also 0.8, under value mention ஆகுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹை 130 ரூபா, லோ 18 ரூபா. ஹைக்கும் லோவுக்கும் ஆவரேஜ் பார்த்தா 74 ருபீஸ் ஆவரேஜ். ஆவரேஜ் கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 24% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் ஆனது 21 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 47 ரூபா. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி கிடைக்கிறது 34 ரூபா. இந்த 34 ரூபாயிலிருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 31 ருபீஸ். ஸோ பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 199% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்கே கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்குது. அடுத்து இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 1.63, கரண்ட் இபிஎஸ் 2.42. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 48% அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். பிஇ growth பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் பிஇ 5 இயர்ஸ் 28.64, கரண்ட் பிஇ 37.7. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 32% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ 16.1, கரண்ட் பிஇ ஸ்டாக் பிஇ 37.7. இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ 134% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஹேவ் எனி query, please comment. I will reply as soon as possible. If you like this video, please subscribe. Thank you. Thank you for watching.